இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 26ஆம் தேதி தாயாம் திருவை புனித பிலிப் நேரி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, ரோம் நகரத்தினுடைய 2வது அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற மாபெரும் புனிதர் தான் இந்த புனித பிலிப் நேரி என்பவர். இவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 16வது நூற்றாண்டுல. அன்புமிக்கவர்களே, எங்களுடைய சலேசிய சபையினுடைய நிறுவனராக இருக்கிற தூய தொன்போஸ்கோவினுடைய முன்னோடி என்று தான் இவரை அழைக்கிறார்கள். காரணம், 16வது நூற்றாண்டினுடைய மிக பிரபலமான ஒரு புனிதராகவும் இவர் கருதப்படுகிறார். இயல்பிலேயே இரக்க குணமும், இயல்பிலேயே இயேசுவை மற்றவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் மிகவும் கற்பனை திறனோடு அறிவிக்கிற ஒரு புனிதராக இவர் வாழ்ந்திருக்கிறார். ஆரட்டோரியன் துறவர சபை அல்லது பிரசங்கிகளுடைய துறவர சபை என்கிற ஒரு துறவு சபை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வாழ்ந்த மக்களுக்கும் இறை வார்த்தையை அறிவித்தவர், இயேசுவை அறிமுகப்படுத்திய ஒரு புனிதர் என்று தான் இவரை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, ரோம் நகரத்தில் இருக்கிற புனிதமான 7 பேராலயங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு வழக்கத்தையும், அந்த தேவாலயங்களை சந்தித்து வருகிற வேளையில அந்த வழியில இருப்பவருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு புனிதராகவும் இவர் கருதப்படுகிறார். இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் சாலையோரத்தில் வாழ்ந்தவர்களுக்கான மறுவாழ்வு முகாம்களையும் அவர்களுக்கான மன மகிழ் மன்றங்களையும் ஏற்படுத்தி அதன் வழியாய் கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு புனிதராகவும் இவர் நம்ம அறிகிறோம். பல ஆண்டுகள் இந்த மேய்ப்பு பணியை செய்து பிறகு இவருடைய ஆன்ம குருவினுடைய வழிகாட்டுதலால் இவர் குருத்துவ பயிற்சிகளை முடித்து இவர் குருவாகவும் திறனைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் வாசிக்கிறோம். குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள், திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராகவும் இருந்ததாகவும் இந்த புனித பிலிப் நேரி அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆன்மீகத்தை மிக எளிமையாக எடுத்து கூறிய ஒரு புனிதராக இவரை நாம் அறிகிறோம். அதாவது தின திருப்பலியில பங்கு பெறுகிற ஒரு பணக்கார இளைஞர் ஒருவர் திருப்பலியில நற்கருணையை பெற்ற உடனேயே திருப்பலி முடிவதற்கு முன்பாக ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுவாராம். பல குருக்கள் அவரிடத்துல திருப்பலி முடிவு வரையில இருக்க சொல்லியும் அவர் அதை கேட்காமல் சென்று விடுவாராம். ஒரு நாள் புனித பிலிப் நேரி திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அந்த இளைஞர் நற்கருணை பெற்ற உடனேயே ஆலயத்தை விட்டு வெளியே சென்றாராம். உடனே புனித பிலிப் நேரி 2 பீட சிறுவர்களிடத்துல மெழுகுதிரிகளை கொடுத்து அந்த இளைஞரை பின்தொடர சொன்னாராம். அந்த இளைஞருக்கு ஆச்சரியம். கோயிலை விட்டு வெளியே வந்த உடனேயே 2 பீட சிறுவர்கள் அவர்களுடைய கரங்களில மெழுகுதிரிகளை வைத்து அவர் அப்படியே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அந்த இளைஞர், ஏன், எதற்காக என் அருகில் நீங்க 2 மெழுகுதிரிகளை கொண்டு வருகிறீர்கள் கேட்டதற்கு பங்குசாமியார் தான் அனுப்புனாரு. இப்பதான் திருப்பலியில நீங்க இயேசுவனுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உடல் உணவாக உட்கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு வாழும் நற்கருணை பேழை. கோயிலில் நற்கருணை பேழைக்கு அருகில் இருக்கிற மெழுகுதிரிகளைப் போல வாழும் நற்கருணை பேழையாகிய உங்களை நாங்கள் பாதுகாப்போடு அழைத்து வருகிறோம் என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த இளைஞருக்கு புரிஞ்சிருக்கு, ஐயோ, எவ்வளவு உன்னதமான இந்த நற்கருணை நம்ம உட்கொண்டு இப்படி திருப்பலியில பாதியிலே செல்கிறோமே என்று மனம் மாறி அதற்கு பிறகு திருப்பலியில முழுவதுமாக பங்கு பெறுகிற ஒரு காரியத்தை செய்தாராம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக ஒரு இளம்பெண் மற்றவர்களை பற்றி வதந்திகளை பரப்புகிற ஒரு இளம்பெண், அந்த பெண்ணை வர செய்து இந்த புனித பிலிப் நேரி வாத்து இறகுகளை அந்த பெண்ணிடத்துல கொடுத்து இதை இந்த கோயில் வளாகத்துல ஒன்றொன்றாக போட்டுவிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்ணும் வாத்து இறகுகளை கோயில் வளாகத்துல ஒன்றொன்றாக போட்டுவிட்டு திரும்ப வந்த உடனேயே பிலிப் நேரி சொன்னாராம், மறுபடியும் சென்று அந்த வாத்து இறகுகளை கொண்டு வா கூடையில என்று சொன்னாராம். என்ன ஃபாதர் சொல்றீங்க, எப்படி இந்த வாத்து இறகுகளை நான் கொண்டு வர முடியும், எல்லாம் காத்துல அடிச்சுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொன்ன நேரத்துல, இது மாதிரிதான்மா நம்ம பரப்புகிற வதந்திகள், நாம பரப்புற பொய்யுரைகள், இவற்றை ஒரு முறை நம்ம பேசிட்டோம்னா காற்றுல கறந்து செல்லுகிற அந்த இறகுகளை போலத்தான் திரும்ப பெற முடியாது. ஆகவே வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள், வதந்திகளை மற்றவர்களை பற்றி பரப்பாதீர்கள் என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை மன மகிழ்ச்சியோடும் கற்பனை திறனோடும் போதித்த இந்த புனித பிலிப் நேரி என்பவர் அந்த காலத்துல ரோம் நகரத்தினுடைய 2வது அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற அளவுக்கு பிரபலமாக இருந்தார். இந்த புனித பிலிப் நேரியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி தான் புனித தொன்போஸ்கோ ஆடுங்கள், பாடுங்கள், மனமகிழ்வோடு இருங்கள், ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீர்கள் என்று இவருடைய வாழ்க்கையை பார்த்து தான்
சலேசிய சபையினுடைய குருக்களுக்கும் இளைஞர்களுக்கும் புனித தொன்போஸ்கோ சொல்லிக் கொடுத்தார். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்வால் இறை வார்த்தையை அறிவித்திட இன்றே முடிவெடுப்போம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நாங்கள் அனைத்தையும் விட்டு உண்மை பின் செல்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எனக்காக நீங்கள் விட்டு கொடுத்தது, எனக்காக நீங்கள் செய்த தியாகம் அனைத்தும் 100 மடங்காக உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் அப்படி என்று கிறிஸ்துவுக்காக தன்னலம் துறந்து அன்றாட துன்பங்களை ஏற்று அவரை நம்ம பின்பற்றுகிற நேரத்துல விண்ணகம் நமக்கு பரிசாக கிடைக்கும், நிலை வாழ்வு நமக்கு பரிசாக கிடைக்கும், நிறை வாழ்வு நமக்கு பரிசாக கிடைக்கும் என்கிற முதல் செய்தியையும், அதே நேரத்துல இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய பார்வையில பணம், பொருள், புகழ், செல்வம் இவைகள் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய பார்வையில அதுதான் மிகவும் மேன்மையானதாக பலருக்கு தெரியலாம். ஆனா ஆன்மீக வாழ்வில் இந்த அழிந்து போகிற செல்வத்திற்காகவும் அழிந்து போகின்ற புகழ்ச்சிக்காகவும் நாம் உழைத்திடாமல் அழியாமல் என்றும் நம்மோடு இருக்கக்கூடிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நம்முடைய செல்வமாக்கி கொள்ளத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே நம்ம இழந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் ஆண்டவரை ஆதாயமாக பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தின நற்கரணை மூலமாகவும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது உரிமை சொத்தாக்கி கொள்ள முயற்சி எடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.